எல்லாரும் இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்கிறதான ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயத்தோடு தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். பலனும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, எல்லாம் தேவனுடைய கிருபை மாத்திரம் என்று நம்புகிறவங்க ஆண்டவரை பார்த்து கைகளை உயர்த்தி, ஆண்டவர் நமக்கு ஜீவன் தந்திருக்கிறாரே, நல்ல பலன் தந்திருக்கிறார், நல்ல ஆரோக்கியம் தந்திருக்கிறார், நல்ல தகுதிக்கு மேலே பேசக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. தேவ கிருபை நம்மளை நடத்தி வந்திருக்கிற அந்த எண்ணிலடங்காத நன்மைகளை நினைத்து எல்லாம் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து துதிக்க போகிறோம். சிலராயிருந்தாலும் நம்மத்திலும் கர்த்தர் அசைவாடுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் கடந்து வந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த வேளையிலே கர்த்தர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளுவீராக, எங்கள் மத்தியிலே எழுந்தருளுவீராக, எங்கள் மத்தியிலே எழுந்தருளுவீராக. ஆண்டவரே, அன்று சாலமோனுடைய தேவ ஆலயத்தில் இறங்கின அப்படிப்பட்ட ஒரு தேவ பிரசனத்தை இந்த நாளிலே நாங்கள் உணரக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாங்க என்று சொல்லி எல்லா வாய்களை திறந்து கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, கர்த்தர் எங்களை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லுங்க. எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, எங்களுக்கு கொடுத்த நல்ல பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல ஜீவனுக்காக ஸ்தோத்திரம். இந்த தேசத்திலே கர்த்தர் எங்களை வைத்து பாதுகாத்த உம்முடைய மேலான கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் எங்களை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த தேவ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த நல்ல ஐக்கியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். சொல்லுங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலையில் செய்த நன்மைகள் எத்தனை, குடும்பத்தில் செய்த நன்மைகள் எத்தனை, வெளியிடங்களிலே கர்த்தர் செய்த நன்மைகள் எத்தனை. எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும் ஆண்டவரே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்வதே அல்லாமல் வேற ஒன்றும் நம்மளாலே செய்ய முடியாது. உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிற அந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் எங்கள் மத்தியிலே இடைப்படுவீராக, எங்கள் மத்தியிலே வெளிப்படுவீராக, பிரதிட்சமா எங்களோடு பேசுவீராக. அந்த நாளிலே இந்த நாள் விடுதலையின் நாளாயிருக்கட்டும், இந்த நாள் ஜெயத்தின் நாளாயிருக்கட்டும், இந்த நாள் அற்புதத்தின் நாளாயிருக்கட்டும், இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாயிருக்கட்டும் ஐயா. இந்த ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வர வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் வேகம் கொண்டு வாங்கப்பா. இந்த ஆராதனைக்கு ஒவ்வொருவரும் எங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட சங்கீதம் 48:14 இப்படியாய் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஏனெனா நம்ம நிற்பது அவருடைய கிருபை, நம்ம ஒவ்வொரு நாளும் நிலைத்திருப்பது அவருடைய கிருபை, நம்ம ஒவ்வொரு நாள் உயிரோடு இருப்பது கூட அவருடைய கிருபை. எனவே அனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் ஆதாரமே என்ற பாடலை கூட நாம் யாவரும் கரங்களை உற்சாகமாக தட்டி இந்த பாடலை கூட பாடலாம். ஆதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே.
என்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கனக பாதையில் காரிருளில் தூய தேவ ஒளியே, கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த எல்லாரும் சொல்லுமா, என்றென்றும் உள்ள மேலிருக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. நாளிலே கூட கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் தகுதியில்லாத நம்மை கூட கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு பலவீன நேரத்தில் கூட கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்து நமக்கு அன்றாடம் நமக்கு தேவையான உணவு உடை எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மளை உன்னதத்திலே வைத்திருக்கிற நம்முடைய தேவனுக்காக நாம் நன்றி சொல்லும் விதமாக நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன் என்று கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி பாடலாம். எல்லாரும் கைகளை தட்டி நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் எத்தனை. ஆமென். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா இயேசையா. தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகிறீர். தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகிறீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உன் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உன் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கிறீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீர். சொல்லுவோம். பலவீனம் நீக்கி தினம் காக்கிறீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி நன்றி
நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். உணவுடை தினம் தந்து மகிழ்கிறேன். உண்மையான நண்பர்களை தருகிறேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கிறேன். உண்மையான நண்பர்களை தருகிறேன். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். கதறி அழுத கருவியாக பயன்படுத்தி வருகிறேன். சொல்லுவோம். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினேன். கருவியாக பயன்படுத்தி வருகிறேன். கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல் மேய்ப்பவரே. கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல் மேய்ப்பவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா. நன்றி ஐயா, திறந்து நன்றி ஐயா சொல்லுவோம். இயேசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா. எல்லாம் அப்படியே கைகளை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும்? கதறி அழுத நேரமெல்லாம் நம்மளை தூக்கி எடுத்த ஒரு நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, எல்லா பக்கத்திலும் கர்த்தர் எங்களை பாதுகாத்தீரே. எல்லா பக்கத்திலும் கர்த்தர் எங்களுக்கு வேலி அடைத்தீரே. எல்லா பக்கத்திலும் இருந்து எங்களுக்கு உதவி வர பண்ணினீர் ஆண்டவரே. நாங்கள் கதறி அழுத நேரமெல்லாம், நாங்கள் விழுந்து போன நேரமெல்லாம், நாங்கள் சோர்ந்து போன நேரமெல்லாம், நாங்கள் நம்பிக்கையற்ற நேரமெல்லாம் உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதே. உம்முடைய கிருபை எங்களை தப்புவித்ததே. உம்முடைய கிருபை எங்களை விடுவித்ததே. தம்மை நம்பின பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடுவது இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அவரை நம்பி அவரை பார்த்த முகங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்தாத ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். அவர் நல்ல சமாரியனாக நமக்கு இருக்கிறார். அவர் நல்ல நம்பிக்கைக்குரியவராய் நமக்கு இருக்கிறார். அவர் நல்ல மனவாளனாய் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அவரே நமக்கு நல்ல பரம வைத்தியராகவே இருக்கிறாரே. எத்தனை நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் இந்த மாலை வேளையிலே சொல்ல முடியும்? நீர் என் பலனும் என் கேடகமும், உம்மைத்தான் நம்பி இருக்கேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன் என்று சொல்லி நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பலனும் உம்மைத்தான் நம்பியிருந்தேன். நீரின் பலனும் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சொல்லுங்க. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், எல்லா வாய்களை திறந்து ஆமென். உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி
போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே, எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. யோசித்து என்னை உயர்த்தினே, நன்றி நன்றி ஐயா. யோசித்து என்னை உயர்த்தினே, நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்க எல்லா வாயில திறந்து உம்மையே உயர்த்துவோம், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே, எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா. எங்கள் துதிகன, எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க வாயிலை திறந்து, நீதான் எங்கள் நம்பிக்கை, நீதான் எங்கள் அரண், நீதான் எங்களுடைய கோட்டை, நீதான் எங்களுடைய தஞ்சம். உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசு ராஜா நீரே, எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே, எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீர். கைகளை உயர்த்தி எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்களேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே, எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எத்தனை பேர் சொல்றீங்க அவர்தான் ஆராதனைக்குரியவர்? ஹல்லேலூயா. அவர்தான் நம்முடைய நம்பிக்கைக்குரியவர். இல்ல என்னதான் நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் இருந்தாலும், நம்ப முடியாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிகழ்ந்தாலும், எல்லா நேரங்களிலும் நம்மளை தூக்கி சுமக்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை தோளிலே சுமந்து வருகிறாராம். ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளையை தோளிலே சுமந்து வருவானோ, அதே போல கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை சுமந்து வருகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே துக்கங்கள் கடந்து வருகிறது. நம்முடைய வாழ்க்கையை நம்பிக்கையுள்ள வாழ்க்கையாகி மாற்றுகிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்க. எத்தனை ஆமென் சொல்றீங்க? தெரிந்த பாடல் பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கம் மாறும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. என் வாழ்க்கையில காணப்படுகிற கண்ணீர் மாறும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு அறிக்கை செய்த இந்த பாடலை பாட போறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார்.
உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், எங்கே நீ காண்பார். சொல்லுங்க, என் வாழ்க்கையில நீ காண்பார், இங்கே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம். நல்ல வாய்களை திறந்து விசுவாசத்தோடு என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், விடுதலையை தருகிறவர். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாக்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். எத்தனை நம்புறீங்க மாலை வேலையில? ஆமே, ஒரு நாள் நம்மளை சோதிக்க விடவே மாட்டார். ஆமே, தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நான் தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். சொல்லுங்க, வாயிலை திறந்து ஆமே. கலங்கிடவே கலங்கிடவே மாட்டோம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். கலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம். சொல்லுங்க, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என் வாழ்க்கையில எத்தனை துயரங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், என்னை விடுவிக்கிற கர்த்தர் எனக்கு உண்டு, என்னை விடுதலையாக்கிற தேவன் எனக்கு உண்டு. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் அப்படியே இருக்கிற இடங்கள் எழுந்திருப்போம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை துக்கம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், நம்முடைய வாழ்க்கையில என்ன முடியாத சூழ்நிலைகள் எத்தனை, யோசிக்க முடியாத பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை. எல்லா விதத்திலும் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர்
ஒரு நாள் நம்மளை கைவிடுகிற தேவனே அல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர், உன்னை மரண பரிந்தும் நான் நடத்துவேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிற தேவனாகவே இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்மை நம்பி வந்திருக்கிறேன்னா, ஓ நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. அப்படித்தான் நீங்க அறிக்கை பண்ணணும். நல்ல வாயை திறந்து அறிக்கை பண்ணணும். நம்பிக்கையற்ற சூழ்நிலையா இருக்கலாம், முடியாத சூழ்நிலையா இருக்கலாம், என்ன செய்வேன் என்கிற சூழ்நிலையா இருக்கலாம், எத்தனையோ கேள்விக்குறிகள் உங்க வாழ்க்கைக்கு முன்னாக இருக்கலாம். ஆனால் எதை குறித்தும் நான் கலங்க மாட்டேன். வாயை திறந்து சொல்லுங்கள பார்க்கலாம். எதை குறித்தும் நான் கலங்க மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை பிரித்தெடுத்தவர் உண்மையுள்ளவர், என்னை முன்குறித்தவர் உண்மையுள்ளவர். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, என் அவயங்கள் உருவாவதற்கு முன்பாகவே, என் எலும்புகள் உருவாவதற்கு முன்பாகவே என்னை பெயர் சொல்லி அழைத்த ஒரு தேவன் எனக்காக நிற்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை நல்ல தேவன், எத்தனை நல்ல தேவன். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல தேவ பிள்ளையே. அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, சொல்லியும் நிறைவேற்றாதிருப்பாரோ. எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஒரு அருமையான ஒரு பாடல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றட்டும். இந்த மாலை வேளையிலே ஒரு அர்ப்பணிப்போடு, ஒரு தியாகத்தோடு, ஓ கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். யாரும் அங்கெங்கும் பார்க்க வேண்டாம். என் வாழ்க்கையில் இந்த நாளிலே நான் அற்புதத்தை பெற்றுதான் போவேன் இந்த ஆராதனை வேளையிலே என்று நம்பிக்கையோடு நம்ப பண்ணின நீ உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர் என்று சொல்லி நாம் பாடி கர்த்தரை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவ. எல்லா கைகளை உயர்த்தி கர்த்தரை கொஞ்சம் அப்படியே விட்டு கொடுத்து ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லுங்க. மறவாமல் நினைப்பவ. எத்தனை பேர் உங்களை மறந்தாங்க? ஆமென். எஸ் இடிப்பவரே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின, நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்று. உடன்படிக்கை தேவன், உடன்படிக்கை தேவன். ஆமென். உண்மையில் பிசகாதவர், உடன்படிக்கையின் தேவன். உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னது நிறைவேற்று. எத்தனை நல்ல ஆண்டவர் தேவன். ஆமென். அந்த தாவீதுக்கு பொய் சொல்லல, இன்னைக்கு உங்களுக்கு அவர் பொய் சொல்லல. ஆமென். ஆமென். மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவர். சொல்லுங்க, அப்படியே அறிக்கை பண்ணுங்க உங்க வாயினால. ஆமென். என்னை மறக்காத ஒரு தேவன், இயேசையா நிறைவேற்றி முடிப்பவர். நீ நம்ப பண்ணின, நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. சொல்லுங்க, நீ நம்ப பண்ணின, நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்று. சொன்னதை செய்து முடிப்பீரையா, சொன்னதை செய்து முடிப்பீர். சொல்லுங்க, ஆமென். தீரு மட்டும் கைவிட மாட்டி, சொன்னதை செய்து முடி. சொல்லுங்க, ஆமென்.
முடித்து தீர்க்கும் மட்டும் சொல்லுங்க, சொன்னதை செய்து முடிப்பீ, நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவே. சொல்லுங்க, ஆமென். என்னை கொண்டு தொடங்கினதை, என்னை கொண்டு நியமித்ததை, என்னை கொண்டு முன்குறித்ததை மறவாமல் இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடி. மறவாமல் மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடி. சொல்லலாமா? நீ நம்ப பண்ணின, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவே. சொல்லுங்க, நீ பண்ணின உந்தன் வார்த்தைகளை நிறைவேற்றுவே. கைகளை உயர்த்தி அப்படியே ஆண்டவரை பார்த்து நீங்க தான் இப்ப சொல்ல போறீங்க, ஆண்டவரே நீங்க நம்ப பண்ணினத நிச்சயம் நிறைவேற்றுவீங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆண்டவர் அநேக வார்த்தைகளை உங்க வாழ்க்கையில கத்த தந்திருக்கலாம் இந்த மாலை வேளையில. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்ல போறீங்க, எனக்கு குறித்திருக்கிறதை, எனக்கு நியமித்திருக்கிறதை, எனக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறதை ஆண்டவரே என் கையை கொண்டே நீ செய்வீங்க. கைகளை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த மாலை வேளை ஆண்டவரே எனக்கென்று ஊழியத்தை கொடுத்திருக்கிறீங்க, அதை என்னை கொண்டுதான் நிறைவேற்றுவீங்க. ஆமென். சொல்லுங்க, ஹல்லேலூயா. எனக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறீங்க, என் குடும்பத்திலே செய்ய வேண்டியதை என்னை கொண்டுதான் நிறைவேற்றுவீங்க. சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, அதை நிச்சயமாக எனக்கு நீங்க நிறைவேற்றுவீங்க. ஹல்லேலூயா. நீ நம்ப பண்ணின உந்தன் வார்த்தைகளை நிறைவேற்றுவே. நீங்க சொல்லுங்களேன். ஆமென். வாயை திறந்து ஆமென். ஜீசஸ் நம்பிக்கையோடு காத்திருக்கிறாங்கப்பா. இந்த ஆராதனை வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு விசேஷ நம்பிக்கை கடந்து வரட்டும், ஒரு விசேஷ அபிஷேகம் கடந்து வரட்டும். நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாலை வேளையில நம்பிக்கையுள்ள சூழ்நிலையாய் மாறட்டும். ஆண்டவரே அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த மாலை வேளையிலே அது திறக்கப்படட்டும். ஆண்டவரே என்ன செய்வேன் என்கிற கேள்விக்குறிகள் எல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்கிற ஓ நாளாய் மாறட்டும். ஆண்டவரே மறவாமல் நினைப்பவரே, நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. கொஞ்சம் வாயை திறந்து ஆண்டவரை உங்க இருதயம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கொஞ்சம் ஆராதிங்க, விட்டு கொடுத்து ஆராதிங்க, அர்ப்பணித்து ஆராதிங்க. ஏதோ சடங்காச்சாரமா அல்ல, இது ஏதோ ஒரு டைம் பாஸ் பண்ற ஒரு இடமும் அல்ல. நாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம், நாம் தேவனை உயர்த்த வந்திருக்கிறோம், நாம் தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். அந்த தேவ பிரசன்னம் நம்மளை ஆட்கொள்ளட்டும், அந்த தேவ பிரசன்னம் நம்மளை மூடிக்கொள்ளட்டும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர், என் வாழ்க்கையில் எல்லாமே அவர்தான். சொல்லுமா, நீரே எல்லாம், நீரே எல்லாம். ஹல்லேலூயா.
எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நல்ல கையை உயர்த்தி கர்த்தரை ஆராதிங்க. ஆமென். என் வாழ்க்கையில நீதான் எல்லாம் என்று சொல்றவங்க மாத்திரம் ஆண்டவரே நீங்க தான் என் வாழ்க்கையில. ஆமென். உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பே 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 இயேசுவே. ஆராதிப்பே 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 இயேசுவே. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பே இயேசுவே. இப்ப சொல்லுங்க. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பே இயேசுவே. நேசிப்பே 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 இயேசுவே. நேசிப்பே 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 இயேசுவே. நன்மையோ தீமையோ நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பே இயேசுவே. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பே இயேசுவே. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பே இயேசுவே. நன்மையோ நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பே இயேசுவே. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து எத்தனை பேர் இந்த மாலை வேளையிலே சொல்ல முடியும்? நன்மையோ தீமையோ, ஓ ஹல்லேலூயா, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, கிடைக்குதோ கிடைக்கலையோ, எதுவானாலும் என் வாழ்க்கையில நீர் மாத்திரம் என்று சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா? இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், என்ன நெருக்கங்கள் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும், எத்தனை கண்ணீர்கள் வந்தாலும், எத்தனை விதமான சூழ்நிலைகள் என் வாழ்க்கையிலே தலைகீழாக மாறினாலும், நீ நம்ப பண்ணின வார்த்தைகளை, நீ நம்ப பண்ணின வாக்கு தத்தங்களை எனக்கென்று வைத்திருக்கிறதை சுதந்திரித்துக் கொள்ளுவீர் என்கிற நம்பிக்கை உடையவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்னை உயர்த்துகிறவ, என்னை ஆசீர்வதிக்கிறவ, என்னை மேன்மைப்படுத்துகிறவ, என்னை மேன்மையாக வைக்கிற ஒரு நல்ல தெய்வத்தை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். கல்லையோ மண்ணையோ அல்ல, ஜீவன் இல்லாததை அல்ல, மரித்து உயிரோடு கூட எழுந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். என் நம்பிக்கை வீண் போகாது, என் நம்பிக்கை வீண் போகாது. எனக்காய் குறித்ததை, எனக்காய் வைத்ததை, எனக்காய் நிர்ணயித்ததை நான் பெற்றுக் கொள்ளுவேன். நல்ல கைகளை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க, பெற்றுக் கொள்ளுங்க. இந்த மாலை வேளையிலே அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய நிர்ணயித்திருக்கிறார். நான் நிர்ணயம் பண்ணினதை அதை வாய்க்க செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அநேக சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அநேக குடும்ப பிரச்சனைகளை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அநேக பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பய
பயத்தை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய பயத்தை மாற்றுகிற கர்த்தர், உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர் இந்த மாலைவேளையில் நம் மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவி. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை சொல்லுமா ஒரே விஷயம், மறவாமல் உங்களை மறக்கவே மாட்டார் தேவ பிள்ளையே. ஆமென். இந்த உலகம் உங்களை மறந்துடும், இந்த உறவுகள் உங்களை மறக்கும். ஓ நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. உலகம் நம்மை மறக்கும், உறவுகள் நம்மளை மறக்கும், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் யாவரும் நம்மளை மறப்பார்கள். யோசேப்பை மறந்த உறவு, தாவீதை மறந்து போன உற்றார் உறவினர்கள், தாய் தகப்பன். ஆனால் இந்த இடத்திலே தலைகுனிந்த தாவீதை, சகோதரனுக்கு முன்பாக தலைகுனிந்து இருந்த தாவீதை, ஆடுகளுக்கு பின்பாக அலைந்து கொண்டிருந்த தாவீதை, பயனற்று கிடந்ததான தாவீதை, அற்ப புரோஜனமற்று இருந்ததான தாவீதை, ஓ ஹல்லேலூயா, தன் தகப்பனிடத்திலே கேட்கிறா, இன்னும் யாராவது உன்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களா? இன்னும் யாராவது இருக்கிறாங்களா? அப்பதான் ஈசா யோசிக்கிறா, அவனோடு மேய்த்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு பலனும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஞானமும் அல்ல, புத்தியும் அல்ல, ஒன்றும் இல்ல. ஆனா சாமுவேல் சொல்ற, அவனைத்தான் கொண்டு வா, அவனைத்தான் கொண்டு வா, அவனைத்தான் கொண்டு வா. தாவீது வந்த பொழுது சர்வ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவனுடைய தலை அபிஷேகம் பண்ணப்பட்டது, அவனுடைய தலை உயர்த்தப்பட்டது. அதே தேவன் இன்றும் ஜீவிக்கிறார், இன்றும் உங்களை உயர்த்த வல்லவராகவே இருக்கிறார். அவர் நம்ப பண்ணின வார்த்தைகளை ஒரு நாளும் மறந்து போவதில்லை, ஒரு நாளும் மறந்து போவதில்லை. நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆராதனை வேலையில கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டீங்க ஆண்டவரே. ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நாள் ஒரு அற்புதத்தின் நாளாயிருக்கட்டும் சாமி. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சாமி. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தாழ்த்தி கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.
மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தின் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தின் சொந்தமானார். அடைக்கலமாய் வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் நான் சொன்னதை குறித்து சிலருக்கு சின்ன டவுட் இருக்குன்னு சொன்னாங்க சிஸ்டர். அதாவது 66 புஸ்தகம் இருக்குது நம்ம வேதாகமத்தில். ஒவ்வொரு புஸ்தகத்திலிருந்தும் ஒரு வசனம். அப்போ அந்த அக்டோபர் 30ஆம் தேதிக்குள்ளே 66 புக்கிலையும் நம்ம கவர் ஆயிரும். 66 வசனங்களையும் நம்ம படித்து கொள்ளலாம். ஒரு வசனத்தில் இப்போ ஆதியாமத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஒரு வசனம் முடிஞ்சு அடுத்த யாத்ராமத்துக்கு போயிடலாம் இல்லையா? அப்போ உங்களுக்கு ஈஸியாக எந்த வசனம் வருதோ அதை நீங்கள் படித்து கொள்ளலாம். ஒருவேளை குடும்பமாக இருக்கீங்கன்னா பிள்ளைகளுக்கு கூட சேர்ந்து கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் ஒரே வசனத்தை வேணாலும் படிக்கலாம். அப்போ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அப்படியும் படிக்கலாம் இல்லையா? எப்படியாவது நீங்கள் அந்த முழு வேதாகமத்தையும் ஒன்று கவர் பண்ணிடலாம். நிறைய வசனங்களும் உங்களுக்கு பைஹார்ட் ஆகும். இப்போ ஊரில் குடும்பங்க இருக்காங்கன்னா அவங்க கூட சேர்ந்தும் நீங்கள் பண்ணலாம். எப்படியாவது நமக்குள்ள கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தை போகிறதுக்கு அது உதவியாக இருக்கும். அப்புறம் 50 ரூபா கொடுக்கணும்னு சொன்னது, அதுவும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. அது வேற ஒன்றும் இல்லை. 2 பேர் கடந்த நாட்களில் போகும்போது ஒரு ஏழை விதவை, அவங்க 2 பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லி ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அவங்களுக்கும் பிறகு ஒரு ஆலயத்தில் ஜெனரேட்டர் வாங்கி தர்றதுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அவங்களுக்கும் அனுப்பும்படியாக தான் உங்களால் இயன்றதை நீங்கள் அது கொடுக்கலாம். 10 கொடுக்கலாம், 20 கொடுக்கலாம், 50 கொடுக்கலாம். இல்லை நான் 100 கொடுக்க போகிறேன், 200 கொடுக்க போகிறேன்னாலும் சந்தோஷமாக கொடுக்கலாம். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களையும் உறவினர்களையும், ஸ்கூலில் இருக்கீங்கன்னா கூட உள்ள டீச்சர்ஸ் யாராக இருந்தாலும், ஆஃபீஸில் இருந்தால் கூட இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் அதில் இணைத்து கொள்ளுங்கள். அது அவங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக, நம்மளை கொண்டு ஏதாவது நம்மளால் இயன்ற ஒரு உதவியை செய்வதற்கு அது உதவியாக காணப்படும். அப்போ இந்த நாளில் நம்ம தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 118, அதில் 15, 16 வசனம். சங்கீதம் 118, 15, 16.
நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஆமென். போன தடவை நம்ம இந்த மாதத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு வசனத்தோடு ஆரம்பித்தோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று ஆரம்பித்து அதில் அந்த நன்மை நமக்கு வருவதற்கு ஆண்டவர் உபயோகப்படுத்தக்கூடிய 3 காரியங்களை பார்த்தோம். என்னெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒன்று சொல்லுங்க பாப்பா. அவருடைய கிருபையின் மூலமாக, அவருடைய நாமத்தின் மூலமாக, அவருடைய கரத்தின் மூலமாக அந்த நன்மைகளை தேவன் நமக்கு பெற்று தருகிறார் என்று பார்த்தோம். அப்போ அதுக்கு தொடர்ச்சியாக இந்த இடத்துல நம்ம வாசித்த இந்த பகுதியில் பாருங்கள், 3 தடவை ஆண்டவர் கர்த்தரின் வலதுகரம், கர்த்தரின் வலதுகரம், கர்த்தரின் வலதுகரம் என்று வருகிறது. அப்போ அந்த கர்த்தரின் வலதுகரத்தின் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய 3 ஆசீர்வாதங்கள் என்னன்னு பார்த்தா, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும், கர்த்தரின் வலதுகரம் என்னை தாங்கும், கர்த்தரின் வலதுகரம் என்னை ரட்சிக்கும் என்று ஒரு 3 காரியங்களை சுருக்கமாக நம்ம தியானிக்க கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. ஒரு பாடலை பாடி இந்த நாளின் ஆராதனைக்கு நேராக, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நாம் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பினார் இயேசுவை, நம்பினார் இயேசுவை, நம்பினார் இயேசுவை, நம்பினார் இயேசுவை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். இந்த வசனத்தை கூட வாசித்துருங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 8வது வசனம். யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளை கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்திற்கென்று கெர்சோனியனான எகியேலின் கையிலே கொடுத்தார்கள். ஆமென். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் அவருடைய 4ஆம் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், உங்களை ஆலயத்துக்காக நீங்கள் காணிக்கைகளை கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது யார் யார் காணிக்கை கொண்டு வந்தாங்களோ எல்லார் பேரையும் எழுதியிருக்காரு. அது மாத்திரம் இல்லை, சிலர் ரத்தினங்களை கொடுக்குறாங்க, சிலர் முத்துக்களை கொடுக்காங்க, அதையும் ஆண்டவர் ஞாபகமாக எழுதி வைக்கிறாரு. யாருக்கு கையில் கொடுத்தாங்களோ அதையும் ஆண்டவர் ஞாபகமாக கொடுத்துருக்காரு. அப்போ ஆலயத்தில் வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் இல்லையா, நம்ம என்னென்ன ஆண்டவருக்கு என்று கொடுக்குறோமோ, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்று கொடுக்குறோமோ, ஏழைகளுக்கு என்று கொடுக்குறோமோ, தர்மத்தென்று கொடுக்குறோமோ, அனைத்தையும் என்ன செய்கிறாரு ஆண்டவர் அவருடைய 4ஆம் புஸ்தகத்தில் எழுதி வைத்து அதற்குரிய பலனை தருகிறார். நம்ம போன தடவை நம்ம பார்க்கும்போது பார்த்தோம், யோர்தான் நதி பிரவாகித்து வருகிறது. பிரவாகித்து வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆசாரியர்கள் 4 பேர் உடன்படிக்கையை பெட்டி எடுத்துக்கொண்டு யோர்தானில் கால் வைக்கணும். ஆசாரியர்களின் உள்ளங்கால் பட்ட உடனே பிரவாகித்து வரக்கூடிய யோர்தான் அப்படி நிற்கும் ஒன்று. இன்னொரு பக்கத்தில் 12 கல்லை வைத்து அந்த உப்பு கடலுக்கு போகக்கூடிய அந்த தண்ணியின் வேகத்தை குறைக்க 12 கல்லை அந்த ஆற்றுக்குள்ளே வைக்கணும்னு பாருங்க. ஈச் அண்ட் எவ்ரி திங் ஆண்டவர் அதை கணக்கு வைக்கிறார். ஆசாரியர்கள் 4 பேருக்கையும் கணக்கு வைக்கிறாரு, 12 கல்லையும் கணக்கு வைக்கிறாரு, ஒரு கோத்திரத்திலேருந்து ஒரு ஆள் 12 பேரையும் கணக்கு வைக்கிறாரு, காணிக்க போட்டவனையும் கணக்கு வைக்கிறாரு, ரத்தினத்தை கொடுத்தவனையும் கணக்கு வைக்கிறாரு, வாங்கினவனையும் கணக்கு வைக்கிறார் இல்லையா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாம் அவருக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை. ஈச் அண்ட் எவ்ரி திங் அவருடைய 4ஆம் புஸ்தகத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. அதனால நான் மீண்டுமாக சொல்கிறேன், நீங்கள் என்னென்ன கொடுக்குறீங்களோ
அனைத்தும் அவருடைய 4ஆம் புஸ்தகத்தில் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் கொடுக்குற இந்த காணிக்கையின் மூலமாக சென்னையில் ஒரு ஆலயத்தில் அநேக விதவைகளும் அநேக வயசானவர்களும் அநேக பிள்ளைகளும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் உங்கள் சார்பில் அவர்களுக்கு ஆகாரங்கள் கொடுக்கப்படுகிறது. அப்போ அதை மனசில் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் கொடுக்குற இந்த காரியங்கள் இந்த நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் அது ஆசீர்வாதமாகவே அமையும். அப்போ இந்த நாளில் நம்ம பார்த்தது பாருங்கள், நம்ம வாசித்த அந்த வசனத்தில் கர்த்தரின் வலதுகரம், கர்த்தரின் வலதுகரம், கர்த்தரின் வலதுகரம் என்று 3 தடவை வருகிறது. வேதாகமத்தின் நடுவில் இருக்கக்கூடிய புஸ்தகம் என்ன புஸ்தகம்? முழு வேதாகமத்திலும் மத்தியத்தில் இருக்கக்கூடிய புஸ்தகம் என்ன புஸ்தகம்? சங்கீதம் 118. அந்த 118 ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும், கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யணும். திருப்பி 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 ஆண்டவர் நமக்கு ஒரு பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் சொல்லுகிறத பார்க்குறோம். பராக்கிரமம் செய்யணும்னு பார்க்கும்போது பாருங்கள், நம்ம இதில் வாசிங்க பாருங்கள், சங்கீதம் 118 5வது வசனம். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ஆமென். பாருங்க, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் அதை கேட்டருளி என்னை விசாலத்திலே வைத்தார். அப்படி கர்த்தருடைய கரம் முதல்ல நமக்கு என்ன செய்கிறது? பராக்கிரமம் செய்யணும்னு சொல்லும்போது ஒரு விதமான நெருக்கத்தில் நம்ம இருக்கும்போது, மற்றவர்களால் உதவ முடியாத நெருக்கத்தில் இருக்கும்போது கர்த்தர் நமக்காக பராக்கிரமம் செய்கிற தேவனாக இருக்கிறார். 1973 யூம் கிப்போர் வார் என்று ஒரு வார் இருந்தது. யாரெல்லாம் 1973 பிறந்திருக்கீங்க? 1-2 பேர் தான். நீங்கள் எல்லாம் மீதியெல்லாம் சின்ன பிள்ளைகள். அப்போ அந்த வார் நடக்கும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. எப்படின்னா பாருங்கள், யூம் கிப்போர்னு சொல்லும்போது பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூடார பண்டிகை. அந்த கூடார பண்டிகை நடக்கும்போது எல்லாரும் என்ன செய்வாங்க? வேலைகளில் யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமா மாமி குடும்பத்தில் உள்ள அண்ணன் தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு குடும்பமாக அவங்க ஒரு கூடாரத்தை உண்டாக்கி அதில் பிள்ளைகளோடு சேர்ந்து அவங்க அந்த ஆண்டவரை நினைத்து ஆண்டவர் செய்த தியாகத்தெல்லாம் நினைத்து அவங்க சந்தோஷமாக இருப்பது வழக்கம். இந்த நாளை கணக்கு பண்ணி ஏற்கனவே 1966 ஒரு வாரில் 6 days வாரில் அவங்க வந்து தோற்கடிக்கப்பட்டு இஸ்ரவேலர்கள் ஏகப்பட்ட இடத்த சுதந்திரித்து கொண்டாங்க. இப்போ என்ன செய்தாங்க? எப்படி அந்த 6 day வார் நடந்ததோ அதே மாதிரி இந்த யூம் கிப்பர் வார்லேயும் அவங்க என்ன செய்தாங்க? முதல்ல இவங்க அவங்கள அட்டாக் பண்ணாங்க. இப்போ மற்ற இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய மற்ற தேசங்கள்லாம் சேர்ந்து இவங்கள அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அமைதலாக வீடுகளில் இருந்த நேரத்தில் அவங்க திடீரென்று இந்த பக்கத்தில் இருந்து எகிப்தும் அந்த பக்கத்தில் இருந்து சிரியாவும் மற்ற அரபு நாடுகளும் வந்தது. அந்த மற்ற ஈஜிப்ட் வந்து ஒரு சியோன் அந்த பெனின்சுலாவில் வந்து மோர் தேன் 1 lakh சோல்ஜர்ஸ்லாம் வந்துட்டாங்க. பீரங்கி படம் எல்லாம் வந்தாச்சு. அங்கே மேலேருந்து சிரியா கோலான் கைட்லேருந்து மலைப்பிரதேசத்துலேருந்து கீழே அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ ஆண்டவர் பாருங்கள், முதல்ல நிறைய ஆட்கள் எல்லாரும் ரெஸ்ட்டாக இருந்தனால வீடுகளில் இருந்தனால ஆயத்தமாக இல்லாத இருந்தனால கொஞ்சம் பேர் அழிக்கப்பட்டு போனார்கள், கொல்லப்பட்டு போனார்கள். அதுக்கு பிறகு இந்த ஜனங்கள் சுதந்திரித்து ஆண்டவரை சார்ந்து கொண்டு இவங்க யுத்தத்துக்கு போகும்போது பாருங்கள், கோலான் ஹைட்ஸில் என்ன அற்புதம் நடந்ததுன்னா பாருங்கள், அங்கேருந்து அவங்க மேலேருந்து கீழே அடிக்கும்போது இவங்களுக்கிட்ட இருந்த குண்டுக்கு மேலே நம்ம இது கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்துல எல்லாம் அந்த சிமெண்ட்டு சுற்றிக்கு ஒரு இது சுற்றுவாங்க பார்த்தீங்களா, உள்ள சிமெண்ட்டும் மண் தண்ணியெல்லாம் போட்டு இவங்க அதுக்குள்ளே சரலை போட்டுக்கிட்டு கல்லை பொடி பொடியாக கல்லுகளை போட்டுக்கிட்டு நிறைய அந்த இதை வச்சுட்டு பயங்கர ஸ்பீடுமா எல்லாரும் சேர்ந்து போட்ட உடனே அது எல்லாம் பிகிரங்கி அடிக்க மாதிரி ஒரு சத்தம் உண்டாக்குறதுனால அவங்களுக்கு அது ஒரு பெரிய பயத்தை உண்டாக்குனது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன செய்திருக்காங்க? 1,00,000க்கு மேற்பட்ட அந்த எகிப்தியர்கள் வந்து அந்த பெனின்சுலாவில் வந்து இருந்துட்டாங்க. அப்போந்தான் இவர் ஏரியல் ஷாரோன் அவர் வந்து அந்த சமயத்தில் ஒரு கமாண்டோ, அவரும் அவருக்கு டீமுமாக அவங்க என்ன செய்திருக்காங்க? நேர எகிப்துக்குள்ளே போய் எகிப்துக்கு உள்ளேயும் போய் அந்த எகிப்தின் கடைசி பக்கத்தில் போய் அந்த சூடானுக்கு அந்த இடத்துல இருந்தால் இவங்களுக்கு ஆர்மிக்கு வரக்கூடிய எல்லா ஃபுட்டு வரக்கூடிய இடம், அதை முறிச்சிட்டாங்க. அப்போ இங்கே வந்த 1,00,000 ஆட்களுக்கும் அதுக்கு பிறகு ஃபுட்டு கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில்
இவங்க மறுபடியும் அட்டாக் பண்ணி இவங்க என்ன செஞ்சாங்க, முதல்ல இருந்ததை விட கெய்ரோக்கு பக்கத்தில் 100 கிலோமீட்டருக்கு அடுத்து வர இவங்க போயிட்டாங்க. அங்கே மேலே கோலான் ஹைட்டையும் பிடிச்சாங்க. உடனே தான் எல்லா அரப் கண்ட்ரிஸும் சத்தம் போட்டு எடுத்து பயந்து கதறி எடுத்து டேவிட் இது கேம்ப் டேவிட்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் எக்ரிமெண்ட் பண்ணி சரி நீங்கள் பழைய இடத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு வெற்றியை கொடுத்தாங்க. பாருங்கள், அப்போ அநேக நேரங்களில் பாருங்கள், கர்த்தர் நமக்காக பராக்கிரமம் செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்மால் முடியாத சில காரியங்களை நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ளும்போது சரித்திரத்தில் ஆண்டவரும் சீராக அப்படி பெரிய அற்புதத்தை செய்தார். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் பாருங்கள், சில நேரங்களில் நம்மளால் முடியாத காரியம் இருக்கும்போது ஆண்டவரே நிறைச்சியும் என்று கதறும்போது பாருங்கள், ஆண்டவர் நமக்காக பெரிய காரியங்களை இருக்கிறார். அதே மாதிரி தான் நம்ம 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 36, 39 வாசிங்க. 1 ராஜாக்கள் 18, 36, 37, 38, 39. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால்களில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஆமென். பாருங்க, இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். அநேக வருஷங்களாக இப்போ மழை இல்லாமல் இருக்கிறது, எல்லா இடத்துலையும் பஞ்சத்தில் இருக்காங்க. அப்போ எலியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறான், தன்னை காண்பிக்கும்படியாய் வருகிறான் இல்லையா. அப்போ எதிராளிகள் எல்லாம் ஈவன் ஆடு மாடுக்கு கூட தண்ணி இல்லை, புல் இல்லாத ஒரு நெருக்கமான நேரத்தில் இருக்கும்போது இவன் சேலஞ்சு பண்ணுகிறான். நான் தேவ சமூகத்தில் நிற்கிறவன் என்று சொல்லி சேலஞ்சு பண்ணி என்ன செய்கிறான், நீங்கள் உங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லும்போது 450 பாகாலின் தீர்க்கதரிசிகளையும் இவ்வளோ 400 அது பந்தியில் இருக்கக்கூடிய அப்படி 850 பேர் ஒரு பக்கத்தில் நிற்காங்க. எலியா ஒரு பக்கத்தில் நின்று ஒரு சேலஞ்சு பண்ணி கர்த்தாவே கேட்டருளும் இல்லையா, அந்த இடத்துல என்ன சொல்கிறது பார்த்தீங்களா, என்னை கேட்டருளும் என்று சொல்லி அந்தி பலி செலுத்தக்கூடிய நேரத்திலே அவங்க அந்த காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்குறோம். அந்தி பலி செலுத்தக்கூடிய நேரம்னா எத்தனாவது மணி நேரம்? இல்லை, மதியம் 3 மணி. அந்தி பலி செலுத்தக்கூடிய நேரம்னா 3 மணி. எப்படி நமக்கு ஷுவர்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்போ சிலுவையில் அறையப்பட்டாங்க? அந்தி பலி செலுத்தக்கூடிய அந்த 3வது மணி நேரத்தில் தான். அப்போ தான் எல்லாம் இருளானது என்னது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அந்த நேரத்தில் தான் இவன் சேலஞ்சு பண்ணுறான். 12 கல் வைங்க, பலிபீடத்தை கட்டுங்க, தண்ணியை ஊற்றுங்க, மாடை வெட்டி வைங்க என்று சொல்லிட்டு முதல்ல அவர்களிடத்தில் 450 தீர்க்கதரிசிகளும் அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளும் எசபேலுக்கு பந்தியில் சாப்பிடக்கூடிய 400 பேர் 850 பேரும் கடந்து சத்தம் போடுறாங்க இல்லையா. அப்போ இவன் கிண்டல் பண்ணுறான், ஒருவேளை உங்கள் தேவன் வந்து இப்போ உறங்கிட்டு இருப்பார் அல்லது வேற எங்கேயாவது பிரயாணம் போயிருப்பார், கூப்பிடுங்கன்னு. அவங்களும் தங்களை சாட்டையால் அடித்து ரத்தம் வர என்னெல்லாமோ பண்ணுறாங்க, ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் இவன் சொல்கிறான், நான் தேவ சன்னதியில் நிற்க கூடிய மனுஷன் என்று. இவன் சொன்ன உடனே பதில் எங்கேருந்து வருகிறது? வானத்திலிருந்து. அக்கினினால் பதில் கொடுக்கிற தேவன் தான் நம்ம தேவன் இல்லையா. பதில் கொடுத்து ஆண்டவர் அந்த பலியும் பட்சித்து போட்டது, தண்ணீரையும் பட்சித்து போட்டது, மழையும் வருகிறது. எத்தனையோ நாட்களாக வரல. இப்போ பாருங்கள், அவனுக்கு பாருங்கள் ஒரு பெருமழை வரப்போகிறது என்று சொல்கிறான். ஆனால் பெருமழையின் இறைச்சல் யாருக்கு மட்டும்தான் கேட்குது? கர்த்தருடைய மனுஷனுக்கு மட்டும்தான் கேட்குறது. அதனால தான் நம்ம இவ்வண்ணமாக பாடுகிறோம் இல்லையா, பெருமழையின் இறைச்சல். அது நான் எடுக்கலை, படமும் ஒரு அடி. பெருமழையின் இறைச்சல் பெருந்தொனியாய் முழங்க, பெருகிடும் கிருபை அறுவடைக்கென்று
அருள் மாறி பொழியும் என்றார். இன்று அருள் மாறி பொழியும் என்றார். கடைசி நாட்களிலே கடாட்சிக்கும் தேவனவர், மாமிசையானவர் யாவரின் மேலும் ஆவியை பொழிவேன் என்றார். அருள் மாரியை பொழிவேன் என்றார். மாமிசமானவர் யாவரின் மேலும் மாரியை பொழிவேன் என்றார். அருள் மாரியை பொழிவேன் என்றார். பாருங்க, எனக்குமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம தேவ பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் நம்ம கூப்பிடும்போது கர்த்தாவே கேட்டறலும், கர்த்தாவே கேட்டறலும் என்று அவன் கூப்பிட்ட போது பாருங்க, உடனே பதில் எங்க இருந்தது வந்தது? பரத்தில் இருந்து அக்னியிலே தேவன் பதில் கொடுத்தார். உடனே ஜனங்களும் சொல்லுறாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஒரு பெரிய எழுப்புதல் அந்த நாளில் உண்டாயிட்டு. அப்போ அந்த முதல் மெல்லிய சத்தம் யாருக்கு தான் கேட்டது பாருங்க? எலியாவுக்கு மட்டும், ஒரு கர்த்தருடைய தேவ மனுஷனுக்கு மட்டும். அப்போ சில நேரங்களில் உங்களுக்கு மட்டும்தான் அந்த சத்தம் கேட்கும், மற்றவர்களுக்கு அது புரியாது. ஆனால் உங்களை நீங்கள் பூரணமாய் அர்ப்பணிக்கும் போது பாருங்கள், உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தில், உங்கள் சபையில், இல்லையா உங்கள் வீடுகளில், உங்கள் பிள்ளைகள் மத்தியில் ஒரு எழுப்புதல் உண்டாகிறதுக்கு அது பெரிய காரியமாகும். காரணம் என்னது? கர்த்தருடைய வலதுகரம் என்ன செய்யும்? பராக்கிரமம் செய்கிற காரியமாக காணப்படுகிறது. ரெண்டாவது பாருங்க, கர்த்தருடைய கரம், வலதுகரம் என்ன செய்கிறது? நம்மை தாங்குகிறதாக காணப்படுகிறது. நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது பாருங்க, சங்கீதம் 63:8 வாசிங்க. சங்கீதம் 63:8. உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. ஆமா, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. முதல்ல நம்ம பார்த்தோம், உமது வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ரெண்டாவது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. நம்ம வாழ்க்கையிலும் பாருங்க, சில நேரங்களில் நமக்கு உதவி செய்ய யாராக இருக்க மாட்டாங்க. நம்மளாலும் அநேக நேரங்களில் இது ஏன் இப்படி நடக்குது? நான் ஆண்டவருடைய பிள்ளை அல்லவா, நான் ஒழுங்காக ஜெபம் பண்ணுகிறேனே, ஒழுங்காக தேவாலயத்துக்கு போகிறேனே, என்னை சுற்றியுள்ள மற்றவர்களுக்கெல்லாம் நடக்குது, என் வாழ்க்கையில் இன்னும் நடக்கலையே ஆண்டவரே என்று நம்ம ஏங்கும்போது பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நம்மளை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் நம்ம அதில் வாசிங்க. 1 சாமுவேல் 30, 1, 2. பாருங்க, தாவீதும், இந்த சம்பவம் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் பல இடங்களில் யுத்தத்துக்கு போயிட்டு திருப்பி வராங்க. இங்கே வரும்போது சிக்லாக் என்று சொல்லக்கூடிய இடத்துல இவங்களுடைய குடும்பத்தாரெல்லாம் இருக்காங்க. தாவீதின் 2 மனைவி, மற்ற 600 பேரின் மனைவி, பிள்ளைகளெல்லாம் இருக்காங்க. அந்த நேரத்தில் அமலேக்கியர் என்ன செய்கிறாங்க? அந்த சிக்லாக்கை கொள்ளையடித்து தீயினால் எரித்துட்டு எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் யாரையும் கொல்லல. ஆடு மாடுகள், அவளுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. 9ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது தாவீது அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். 10. தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். மொத்தம் 600 பேர் தாவீதுக்கு கூட இருக்காங்க. 200 பேர் என்ன செய்றாங்க பாருங்க? விடாய்த்து போனாங்க. பாருங்க, அவங்களுடைய 600 பேரும் பராக்கிரமசாலிகள் தான். 400 பேர் அந்த பேசோர்னு சொல்லக்கூடிய பிரவாகித்து வரக்கூடிய ஆற்றை கடக்கிறதுக்கு அவங்களுக்கு பலம் இருக்குது. இவங்களுக்கு 200 பேருக்கும் என்னாச்சுன்னா, இவங்களுக்கு மனைவி பிள்ளைகளெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க, அழுறாங்க. ஏற்கனவே யுத்தம் முடிந்து வந்திருக்காங்க. இவங்களுடைய உடைமைகள் எரிக்கப்பட்டு போயிட்டு, பிள்ளைகளை தூக்கிட்டு போயிட்டாங்க, மனைவிகளை தூக்கிட்டு போயிட்டாங்க. அது நிமித்தம் இவங்க என்ன செய்கிறாங்க? 200 பேருக்கும் அந்த ஆற்றை கடக்கக்கூடிய பலம் சரீரத்தில் இல்லாமல் விடாய்த்து போகிறாங்க. ஆனால் தாவீதும் தாவீதோடு கூட இருந்த 400 பேரும் அந்த பேசோர் ஆற்றை கடந்து போய் அங்கே போய் யுத்தம் பண்ணி அமலேக்கியர் என்னெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனாங்களோ
அவ்வளவையும் அவங்க மீட்டு கொண்டு வருகிறார்கள். மனைவிகளை மீட்டு கொண்டு வருகிறார்கள், பிள்ளைகளை மீட்டு கொண்டு வருகிறார்கள், ஆடு மாடுகளை மீட்டு கொண்டு வருகிறார்கள், உடைமைகளை மீட்டு கொண்டு வருகிறார்கள். அவங்க திரும்பி வரும்போது பாருங்க, இந்த 200 பேர் இவங்களுக்கு போக முடியல, நொந்து போயிருக்காங்க, எங்களுக்கு போக முடியலையே என்று விடாய்த்து போய் இருக்கும்போது, அப்போ கூட இருந்த எல்லாரும் சொல்கிறாங்க, தாவீது போய் முதல்ல அவங்களுக்கு சுக செவிதெல்லாம் விசாரித்து சந்தோஷமாக அவங்கள்ட்ட பேசுறதை பார்த்துட்டு அவங்க அந்த கூட இருந்த மற்றவங்க எல்லாம் சொல்கிறாங்க, இவங்களுக்கு பங்கொன்னும் கொடுக்கக்கூடாது இல்லையா, வேண்டாம் அவங்க மனைவியும் பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தாவீதுக்கு என்ன செய்கிறான், அதுக்கு சம்மதிக்கவே இல்லை. கொள்ளையாடி அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பங்கோ அதே போல் ஒரு பங்கு இந்த விடாய்த்து போனவர்களுக்கும் கொடுக்கணும் என்று சொல்லி அவன் அதை ஒரு சட்டத்தையே அந்த இஸ்ரவேல் ஜனங்களில் அவன் உண்டாக்கி விடுகிறான். இந்த விடாய்த்து போனவர்களுக்கு பேரையும் மாற்றி விடுகிறான். ரஸ்துகள் அண்டையில் இருந்தவர்கள் என்று அவங்க ஒன்றையும் பாதுகாக்கலை. ஆனாலும் தாவீது ராஜா கீழே வாசிக்கும் போது சொல்லுகிறான், ரஸ்துகள் அண்டையில் இருந்த அவர்களுக்கும் சம பங்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. பாருங்கப்பா, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம சில நேரங்களில் மற்றவர்களைப் போல நம்மளால் இயலாமல் இருக்கலாம், மற்றவர்களைப் போல ஃபாஸ்டிங் இருக்க முடியாது, மற்றவர்களைப் போல ஜெபம் பண்ண முடியாது, மற்றவர்களைப் போல பெரிய காரியங்களெல்லாம் நமக்கு செய்ய முடியாது. நமக்கு என்ன செய்ய முடியும், தாய்த்து போயிருக்கிறோம், சோர்ந்து போயிருக்கிறோம். ஆனால் பரத்தில் இருந்த ஆண்டவர் நம்மளை கைவிடுவதில்லை இல்லையா. அதனால தான் அந்த இடத்துல சொல்லுகிறது, அவருடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. நம்ம வாழ்க்கையிலையும் அநேக நேரம் நம்ம வலது கரம், அவருடைய வலது கரம் நம்ம தாங்குறதுனால தான் இம்மட்டும் நம்ம பிழைத்திருக்கிறோம். அதனால தான் அருமையான ஒரு பாடல் உண்டு, பாடுவோமா? அதில் ஒரு அடி, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம். உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருந்தேன், கீழ்காற்று வீசுமென்று ஆவலுடன் நான் காத்திருந்தேன், மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே, மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. திருச்சபை மக்களே, இப்போ முதல்ல நம்ம பார்த்துறோம், கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும், ரெண்டாவது வலதுகரம் நம்மை தாங்குகிறது, மூணாவது அவருடைய வலதுகரம் நம்மளை ரட்சிக்கிறது என்று வாசிக்கிறோம். சங்கீதத்தில் வாசிக்கும்போது சங்கீதம் 118:25 வாசிங்க. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். அதே மாதிரி சங்கீதம் 138:7, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது பாருங்க, நம்ம மத்தேயில ஒரு சம்பவம் வாசிக்கிறோம், மத்தேயு 14:30-31 வாசிக்கிறோம்.
அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி. மத்தேயு 14:30-31. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இந்த இடத்துல நம்ம சம்பவம் நமக்கு தெரியும். ஆண்டவர் படகுல இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவர் அது நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வர கட்டளையிடணும். சிசுல எல்லாம் படகுல இருக்காங்க, ஆண்டவர் நடந்து வருகிறார். அப்போ இவனுக்கு அது முதல்ல அது ஆவேசம் என்று நினைக்கிறார்கள். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்று தெரிந்த உடனே இவன் சொல்கிறான், நான் மட்டும் வரட்டுமான்னு சொன்னோன்னு ஆண்டவர் வா என்று சொல்கிறார். பேதுரு நடந்து போகிறான். காற்றை பார்த்த உடனே என்ன செய்கிறான், தண்ணிக்குள்ளே மூழ்க போகிறான். உடனே அவன் சத்தம் போடுகிறான், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று. ஆண்டவர் உடனே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவனை தூக்கி எடுக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ வேகமாக ஜபத்தை கேட்கிற. ஒரு தண்ணியில் விழக்கூடிய எவ்வளோ வேகமாக கீழே போவாங்க, ரொம்ப வேகமாக போவான் இல்லையா? அப்போ ஆண்டவரையும் எவ்வளோ வேகமாக அவனை தூக்கியிருப்பார் இல்லையா? இல்லையா? நம்ம ஆண்டவர் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ஜபத்துக்கு பதில் தருகிற ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தாவே ரட்சியும் என்று நம்ம கூப்பிடும்போது பாருங்கள், பூமியின் கடையாந்திரத்திலிருந்து நம்ம கூப்பிட்டாலும் தமது ஆலயத்திலிருந்து நமக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நமக்கு ரட்சிக்குன்னு சொல்லும்போது பாருங்கள், உலக பிரகாரமான ரட்சிப்பு உண்டு. நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் வரும்போது பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வண்ணமாக நம்ம பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மளை ரட்சிக்கிற ஆண்டவராக காணப்படுகிறார். நம்ம உலக பிரகாரமாக இல்லாதபடி நம்ம ஆலயத்தில் வரும்போது பாருங்கள், நமக்கு வரக்கூடிய மிக நல்ல செய்தி என்னது? சுவிசேஷத்தின் மூலமாக பிரசங்க பீடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து நமக்கு எப்போதும் நல்ல செய்தி வருகிறது. அது என்னது பாருங்கள், ஒரு நாளும் ஆண்டவர் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லைங்கிற ஒரு நல்ல செய்தி நம்மகிட்ட கடந்து வருகிறது. பாருங்கள், உலகத்தோடு சேர்த்து நம்மளை ஆண்டவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதே இல்லை இல்லையா? உலகத்தில் நம்ம ஜென்ம சோபத்தில் இருக்கனால நம்ம எல்லார்கிட்டையும் பாவம் உண்டு. அப்படி பாவம் இருந்தாலும் ஆண்டவர் நினச்சிக்கிறாரு, ஹி நெவர் ஃபர்ஷேக்கஸ், நம்மளை ஒரு நாளும் புறம்பே தள்ளுவது இல்லை. அவளை தமிழத்தில் வருகிற ஒருவரையும் ஆண்டவர் புறம்பே தள்ளுவதில்லைங்கிறது தான் நல்ல செய்தி. ஒருவேளை நம்ம ஏதாவது குறைவுகளோடு பாவங்களோடு தேவ சமூகத்தில் வந்திருந்தாலும் God never tired to forgive us. பாருங்கள், ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை மன்னிப்பதில்லை, அவர் சோர்ந்து போகிறதில்லை. நம்ம தான் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்குறதுல டயர்டாகி விடுகிறோம் இல்லையா? நம்ம போன வாரம் தானே கேட்டோம், நேற்றானே கேட்டேன், காலைல தானே கேட்டேன், மறுபடியும் ஆண்டவர்கிட்ட என்ன நீங்கள் ஆண்டவரேன்னு நம்ம கேட்கணுமான்னு சொல்லி நம்ம தான் நம்ம டயர்டாகி விடுகிறோமே தவிர ஆண்டவர் ஒரு நாளும் அவர் டயர்ட் ஆகிறதே இல்லை. நம்மளை ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்க்கதும் இல்லை. தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறது இல்லை. ஒருவேளை அவன் கெட்ட குமாரனை போல ஏதாவது இருந்தாலும் சரி, அல்லது சிலுவையிலே கடைசி நேரத்தில் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்ட அந்த நல்ல கல்லானையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவரிடத்தில் சாரி என்று சொல்லும்போது நிச்சயமாகவே நம்மளை மன்னிக்கிறது மட்டும் இல்லை, பேதுருவை கரத்தை பிடித்து தூக்குறது போல நம்மை கரத்தை பிடித்து தூக்குறதாகவும் இருக்கிறார். இந்த ரட்சிப்புங்கிறது வந்து பாருங்கள், இது படிப்படியாக அந்த அந்த அனுபவம் உள்ள பிள்ளைகளுக்கு இன்னும் ஆழமாக கடந்து செல்ல அது உதவி செய்கிறது. முக்கியமாக நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கும்போது பாருங்கள், நம்ம ரோமரில் ரொம்ப அழகாக அது விளக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் முதல் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது பாருங்கள், இது உலக பிரகாரமான பாவிகளை, இந்த வேர்ல்ட்லி சின்னர்ஸை குறித்து அழகாக விவரித்து கொண்டு போகிறார் பவுல். ரெண்டாவதுல வரும்போது ரிலீஜியஸ் சின்னர்ஸை குறித்து விவரித்து கொண்டே போகிறார் இல்லையா? ஆலயத்தில் உள்ளவங்க, பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், இவருடைய பாவங்களை எல்லாம் விவரித்துட்டு போகிறாரு. மூணாவதுல வரும்போது சொல்லுகிறாரு எல்லாரும் பாவி. 3:23 என்று நினைக்கிறேன் பாருங்கள், ரோமன்ஸ் 3:23 நம்ம வாசிக்கும்போது, எல்லாரும் பாவம் செய்து தேவம் மகிமையற்றவர்களாகி விட்டோம், உலகத்தில் நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எல்லாரும் ஏதாவது நம்ம குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். அதே இது 4ஆம் அதிகாரத்தில் வரும்போது பாருங்கள், தேவன் மேல் வைக்கும் விசுவாசத்தை ஆபிரகாமை உதாரணமாக அந்த இடத்துல சுட்டி காட்டி,
தேவன் மேல் வைக்கக்கூடிய அந்த விசுவாசத்தின் மூலமாக நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று. தேவன் எனக்காக, என் பாவத்துக்காக அவர் கிரயத்தை நாம் நீதிமான் அல்ல, நான் பாவி, ஆனால் எனக்காக தேவன் கிரயத்தை செலுத்தி விட்டார் என்று சொல்லி அதை நம்ம விசுவாசிக்கும் போது, எப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி அவனை நீதிமானாக மாற்றினது போல, தேவனை நம்ம விசுவாசிக்கும் போது நம்மளையும் ஆண்டவர் நீதிமானாக மாற்றுகிறார் என்று ரோமர் 4:25 சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். பாருங்க, நம்மளுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமானாக மாற்றும்படியாய் அவர் எழுப்பப்பட்டும் உயிர்த்தெழுந்தும் இருக்கிறார் என்று படிப்படியாக அந்த சால்வேஷனை அவர் விவரித்து கொண்டு போகிறார். 5வது ரோமன்ல 5 வரும்போது பாருங்க, இவ்விதமாக 5:1 வருகிறது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். 9 வாசிங்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென். 10 வாசிங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென். பாருங்க, இந்த இடத்துல ரோமர் படிப்படியாக பவுல் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டே வருகிறார். 1ஆம் அதிகாரத்தில் உலக பிரகாரமான பாவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். 2ஆம் அதிகாரத்தில் வரும்போது ரிலீஜியஸ் சின்னர்ஸ், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள் என்று சொல்லி ரிலீஜியஸ் சின்னர்ஸ் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வருகிறார். 3ஆம் அதிகாரத்தில் வரும்போது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம் என்று சொல்கிறார். 4ஆம் அதிகாரத்தில் வரும்போது நாம் அவர் இயேசுசாமி என்னுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நான் நீதிமான் ஆகுவதற்காக எனக்காக எழுக்கப்பட்டும் வருகிறார் என்று எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். 5ஆம் அதிகாரத்தில் வரும்போது பாருங்க, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். 5ஆம் வசனத்தில் வருகிறது, அவருடைய இரத்தத்தினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன்னால கோபாக்கனைக்கு நான் நீங்களாக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி, அதனால என்னுடைய ரட்சிப்பு நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனத்தில் வரும்போது அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டதுனால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், தேவனோடு நான் ஐக்கியமாக இருக்கிறேன். அப்போ அநேக விசுவாசிகள் 99% விசுவாசிகள் இந்த ஸ்டேஜில் நின்றுருவாங்க. பார்த்துடுங்க, இதுக்கு மேலே வளருகிறது அதை சீரியஸாக எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டியாச்சு, தேவனோடு சமாதானம் ஆயாச்சு, ஆலயத்தில் எனக்கு அங்கீகாரம் கிடைச்சாச்சு, பரலோகத்தில் அங்கீகாரம் கிடைச்சாச்சு, என் பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டாகிவிட்டது, நான் ரட்சிக்கப்பட்டேன்கிற நிச்சயம் எனக்கு விட்டது, பரிசுத்தாவியானவர் எனக்கு அதை அச்சாரமாய் முத்திரையாய் தந்திருக்கிறான்னு சொல்லி ஒரு நிச்சயத்துக்குள்ளே நம்ம வந்த உடனே அதுக்கு பிறகு வளர்கிறதற்கு அதிகமான பேர் முயற்சிப்பதில்லை. ஆனால் 6ஆம் அதிகாரத்தில் வரும்போது பாருங்கள், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளவில்லை என்று அடுத்த அதிகாரத்தில் பவுல் இன்னும் அதிகமாக ஆழமாக சொல்லி கொண்டு போவதை பார்க்குறோம். பாருங்கள், அப்போ அந்த கிருபை என்று சொல்லுறது பாருங்கள், அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறதும் இல்லாமல் பாவம் நம்மளை மேற்கொள்ளாதபடி அது பாதுகாக்கவும் செய்கிறது என்று இந்த இடத்துல பவுல் விவரித்து கொண்டே போகிறார். இன்னும் மேலே 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 போகிறார். நம்ம பிள்ளைகள் பாருங்கள், நிறைய பேர் நம்ம ஊர்களில் என்ன செய்வாங்க, சிலர் நினைப்பாங்க எனக்கு 5th ஸ்டாண்டர்ட் எப்படியா படிச்சுட்டா போதும், எழுத படிக்க தெரிஞ்சால் போதும்னு சொல்லிட்டு அதில் நினச்சிருவாங்க. சில பிள்ளைகள் என்ன நினைக்கும், பெற்றோர் சொல்லுவாங்க நீ எப்படியாவது ஒரு 10th ஸ்டாண்டர்டாவது படிச்சுடாம்பாங்க இல்லையா. இன்னும் சிலர் சொல்லுவாங்க 12வது படிச்சிரு இல்லையா. இன்னும் சிலர் கொஞ்சம் கூட படித்தோன்னா சொல்லுவாங்க இல்லையா, நீ ஏதாவது ஒரு டிகிரியாவது வாங்கிடுன்னு இல்லையா. சிலர் சொல்லுவாங்க நீ டிகிரி வாங்கினா பத்தாவது, ஒரு போஸ்ட் கிராஜுவேஷனாவது வாங்கிடுன்னு. இன்னும் சிலர் சொல்லுவாங்க போஸ்ட் கிராஜுவேஷன் பத்தாவது, ஒரு டாக்டரேட் வாங்க, இல்லைன்னா ஒரு டபுள் டிகிரி வாங்கு. நீ இப்போ ஒரு சிஏ இருந்தால் பத்தாவது, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை ஒரு MBA வாங்கு, ஃபைனான்ஸ் வாங்குன்னு சொல்லி இன்னும் உற்சாகப்படுத்தி இன்னும் வாங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது பாருங்கள், அவங்களுடைய அறிவும்
அதனுடைய திறமையும் தாளந்துகளும் வளருவது மாதிரி தான் கிறிஸ்துவத்திலையும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மேலே 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 போய் பாவம் நம்மளை மேற்கொள்ளாத அளவுக்கு போகும். அதற்கும் மேலே இன்னும் இருக்கிறது. நமக்கு நேரம் மணி 7 ஆகிவிட்டது. அப்போ இந்த நாளில் நம்ம கற்றுக்கொண்டது பாருங்கள், அவருடைய வலதுகரம் என்ன செய்கிறது, பராக்கிரமம் செய்யும். அவருடைய வலதுகரம் நம்மளை தாங்குகிறது. அவருடைய வலதுகரம் என்னை ரட்சிக்கிறது. அப்போ ரட்சிக்கப்பட்ட நிறைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அதுக்கப்புறம் ஒரு MBA முடிச்சிருவாங்க. முடிச்சாச்சுன்னா ஒரு மேனேஜர் போஸ்ட்டு, சும்மா இல்லையா அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கவங்க கூட ஒரு CMA எல்லாம் படித்தாச்சுன்னா இன்னும் ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு போகிறதுக்கு அது உதவியாக இருக்கும். அதே மாதிரி தான் கிறிஸ்துவத்துலேயும் இன்னும் அதிகமாக நம்ம வளர 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 பாருங்கள், இன்னும் ஆண்டவர் அண்டைக்கு நெருங்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். அப்படி தெய்வ சமூகத்தில் எழும்பி நின்று ஒரு பாடலை பாடி இந்த நாளின் செய்தியை நம்ம நிறைவு செய்வோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எலியாவின் தேவன் நம் தேவன். ஒரு அடி மட்டும் பாடுவோம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தின வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தின வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவைகள் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவைகள் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். அந்த கேட்ட வார்த்தைகளுக்கு நேராய் உங்களை இதயத்தை அப்படியே கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதுனால அதன் முடிவில் அது நிச்சயமாக அது நன்மையாகவே காணப்படும். அது எப்படியெல்லாம் தேவன் நமக்கு அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் என்றால், போன வாரம் நம்ம பார்த்தது முதல் அவருடைய கிருபையின் மூலமாக செய்கிறார், அவருடைய நாமத்தின் மூலமாக செய்கிறார், அவருடைய கரத்தின் மூலமாக செய்கிறார். இந்த நாளில் நம்ம பார்த்தோம், அவருடைய கரம் பராக்கிரமம் செய்கிற கரமாக இருக்கிறது. அவருடைய கரம் நம்மை தாங்குகிற கரமாக இருக்கிறது. அவருடைய கரம் நம்மளை ரட்சிக்கக்கூடிய கரமாக இருக்கிறது. உலக பிரகாரமாகவும் நம்மளை ரட்சிக்கிறார். பாவத்தின் தண்டனையிலிருந்து, ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்மளை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை நீங்கள் மனசுக்குள்ளே ஆசை போடுங்க. நிச்சயமாகவே அது உங்கள் வாழ்க்கையிலே பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராய் வழிநடத்த அது உதவியாக இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்கிறது போல பூலோகத்திலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னி. சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமின் ரசித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடைகளே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும்
நம்மோடும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்த பிள்ளைகள், பேர பிள்ளைகள், தலைமுறைகள், திருசபை மக்கள், சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பொருளையும் மறவாதே. ஆமென். ஆமென். சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.